யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே மார்னிங் மேம். இது என்ன ஆஃபீஸா மார்னிங் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை மேம், உங்களை பார்த்தேன், விஷ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். சரி, ஓகே. ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ம், நல்லா போயிட்டுருக்கு மேம். எப்படி என்கிட்ட சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ஷுவர் மேம், கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்புறம் சொல்லுங்கள் மேம். என்னால் உடனேலாம் சாரி சொல்லிட முடியாது. புரியல மேம். இல்லை, என்னால் உடனே சாரிலாம் சொல்ல முடியாது. பட் நீங்கள் எவ்வளோ பெரிய வழியை உணர்ந்திருப்பீங்கன்னு என்னால் உணர முடியுது. சுற்றி சொந்த பந்தம் அப்படின்னு எல்லாரும் இருந்தோம். அமௌண்ட்டும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நீ நான் போட்டி போட்டு கட்டுற அளவுக்கு எல்லாருமே வச்சுருக்கோம் தான். இருந்தாலும் என் பிடிவாத குணத்தால் எங்கள் அம்மாவை இந்த நிலைமைக்கு கூப்பிட்டுட்டு வந்து அவங்க எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடந்தாதான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன்னு சொல்லும்பொழுது தான், இப்படி ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது தான் மற்றவங்களுக்கு எப்படி வளைச்சிருக்கோன்னு என்னால் உணர முடிஞ்சுது. இல்லை, பேசணும்னு தோணுச்சு, நான் பேசிடுறேன். நம்மளை பெற்றவங்களை கடவுள் நம்மக்கிட்டேருந்து பறிக்க போகிறாருன்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு பொண்ணா என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுச்சு. நான் விருப்பப்பட்டனா விருப்பப்படலையான்றதுலாம் அடுத்த பட்சம்தான். ஆனால் என்னை யாரும் படுங்குழியில் தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணல. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னு தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையே கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பையன் யார் என்ன பண்ணுறான் எல்லாம் தெரிஞ்சு அந்த பையன் நம்ம பின்னாடி சுற்றி வந்தான். ஸோ அவனுக்குள்ளே இவ்வளோ லவ் இருக்குன்றது தெரிஞ்சுமே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத அந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது எனக்கு வலிக்க தான் செஞ்சுது. வாழ்க்கையில் எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு தெரியும். நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்க போதுன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்கள் அம்மா உயிருக்கு போராடும் பொழுது ஏற்றுக்கிறதுக்கே எனக்கு வலிக்க தான் செஞ்சுது. ஆனால் சுற்றி சொந்த பந்தன் யாருமே கிடையாது. அண்ணன் தம்பி அப்படின்னு உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. படித்து முடித்த ஒரு இன்னசென்ட்டான கிராமத்து பொண்ணு. எல்லாமாவும் அப்பா தான் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்பொழுது தப்பான எந்த சூழ்நிலையும் யோசிக்காம தன்னம்பிக்கையை உடைச்சிடாத, நம்பிக்கையோட போராடி ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதான்னு அவருக்காக தேடி ஓடி அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக உன் வாழ்க்கையை பணைய வச்சிருக்க. வயசான பாட்டி, இன்னசென்ட்டான ஒரு அம்மா, சின்ன வயசில் ஒரு தங்கச்சி, அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணா உன்னால் முடிஞ்ச எல்லா அமௌண்ட்டையும் ரெடி பண்ணியிருக்க. கடைசி கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடவுளாக ஒரு வழியை காமிச்சு தான் நீ அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு இப்போது என்னால் உணர முடிஞ்சது. அம்மாவை தான் நான் காப்பாற்றிட்டேனேன்னு இந்த தாலிக்கு வேல்யூ இல்லைன்னு என்னால் நினைக்க முடியல. அதுவும் ஹாஸ்பிட்டலில் 4 செவத்துக்குள்ளே யாரையும் சாட்சி வைக்காமல் சொந்த பந்தத்தை மட்டுமே சாட்சியாக வச்ச இந்த தாலிக்கே மதிப்புண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது கோயிலில் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த சாமியை சாட்சியாக வச்சு என் ரோஹித் மாமா உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த தாலியை கழட்டாமல் நீ எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நினச்சிருப்பேன்னு என் கழுத்தில் ஒரு தாலி தொங்கும் பொழுது தான் என்னால் நினச்சி பார்க்க முடியுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு சாரி கேட்கலாம் வராது, சாரி கேட்கக்கூடாதுன்னு தான் தோணுது. பட் உன்னை எந்த மாதிரி விஷயத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு என்னால் முழுசாக உணர முடிஞ்சது. இந்த தாலி கழுத்தில் ஏறினோன்னே எனக்கு என் அம்மா முகம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது உன்னோட முகம்தான். சாரி கேட்கவே முடியலனாலும் சாரி கேட்கணும்னு தோணுது. சாரி. மேம், பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்கே பாரு, சாரி கேட்டுட்டன்றதுக்காக ப்ராஜெக்டில் எந்த அட்வான்டேஜ் வேணாலும் எடுத்துக்க கூடாதுன்னு. ரோஹித் பிரகாஷ்க்கு ஒய்ஃபாக வர போகிறவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும், ப்ராஜெக்டை ஃபேஸ் பண்ணவும் கற்றுக்கணும், அதுவும் சிங்கிளாக. புரியுதா? புரியுது மேம். புரியுது மேம், தெரியுது மேம் சொல்கிற நந்தினியை நான் பார்க்க விரும்பல. புரியுதா? எப்போவும் இலக்கியா கிட்ட பேசும்பொழுது என்னால் முடியும் மேம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும்ல, அந்த நந்தினியை தான் நான் பார்க்க விரும்புகிறேன். அப்படி தான் இருக்கவும் செய்யணும் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துக்கிட்டு.
இவ்வளோ நாள் வாழ்க்கையில் போராடினல்ல, இப்போ எல்லாரும் உன்கிட்ட வந்துட்டாங்கன்றதுனால அந்த போராட்டத்தை எந்த இடத்துலையும் நீ விட்டு கொடுக்கக்கூடாது. உன்னோட விடாமுயற்சி, அந்த தன்னம்பிக்கையான பேச்சு, எதுக்கும் துணிஞ்சிருக்கிற உன்னோட குரல், இதெல்லாம் நீ விட்டு கொடுக்கவும் கூடாது. ஷுவர் மேம், என்னால் முடியும். நான் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம், என்னால் முடியும். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஊராளவே நாடாளவே பெண் என்று பேசிடும் வேளையிலே உன் கண்ணிலே நீர் சிந்தி நீ நிற்கின்றாய் நாளும் பூமியிலே தோற்காமலே. என்ன திட்டுவான்னு பார்த்தா ஏதோ ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. நம்ம கிட்ட இலக்கியா மேம் சாரியை கேட்டாங்க. சாரி கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் கனவா நிஜமான்னு தெரியலையே. என்ன ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான். ஏய் ஏய் நந்தினி, என்னடி ஏதோ சிந்தனையில இருக்கா? ம், இலக்கியா மேம் கிட்ட பேசினேன். அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசினாங்க, அதான். ஏய், அவ வித்தியாசமா பேசல, இப்பதான் ஒரிஜினலா அது ஒரு ரியாலிட்டியா பேசிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா பேசுற மாதிரியா இருக்கு? அப்படிதான் இருக்கு. ஒரு புள்ள மாறலனாலும் ஏன் மாறலன்னு கொஸ்டின் கேக்குறீங்க. அப்படி மாறிட்டா என்ன இந்த புள்ள வித்தியாசமா பேசுதுங்கிறீங்க? அவ என்ன தாண்டி பண்ணுவா? இங்கே பாருங்க, நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. அவங்க பேசுறது பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சிரிக்க மாட்டாங்க. சிரிச்சா இன்னும் க்யூட்டாக இருப்பாங்க. வர்றா, ஏன்? நீ கூட தான் சிரிச்சா கியூட்டா இருப்ப. நீ என்னைக்காவது சிரிச்சிருக்கியா சொல்லு. இந்த அட்மின் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு எத்தனை எபிசோடு ஓட்டி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏதோ இப்பதான் அவளே ரெக்கவர் ஆகிருக்கா. திடீர்னு அவளை சிரிக்கணும், பேசணும், காமெடி பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? லாஜிக் கரெக்டு தான். நீ கரெக்ட்னு சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் கரெக்ட். புரியுதா? அவ கரெக்டா இருக்கா. சரி, அவங்க இருக்கிறதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். சார் கதைக்கு வருவோம்னா? ஏன்? ஏன் சார், அப்போ ஹாஸ்பிட்டலில் டெய்லி வாக்கிங் போய்கிட்டு இருந்திருக்கீங்க, 4 பேர் பார்க்கட்டும்னு, அப்படி தானே? ஏய், அப்படிலாம் கிடையாது. நான் ஏதாவது வேலை இருந்தால் மட்டும்தான் போவேன். அன்வான்டா அங்கே இங்கே நடக்கிற வேலைலாம் நான் வச்சுக்கல. ஓ, அப்படி நீங்கள் நடக்காததுனால தான் அந்த பொண்ணு மனசில் இவ்வளோ இடம் பிடிச்சிருக்கீங்க, அப்படி தானே? இங்கே பாருடி, நீ தான் எதுவும் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்லாம் சீன் போடுவல்ல. அப்புறம் என்ன, இன்னைக்கு அந்த பொண்ணு பேசுறதுக்கு மட்டும் பொறாமப்படுற? ஒரு வேலை அவள் கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்சிருக்கலாம். அதனால கூட அவள் அந்த மாதிரி பேசியிருக்கலாம். ஏன் அழகா இருக்கான்னு அவளாச்சும் சொல்லட்டுமே, கேட்டுட்டு போறேன். செம்மையா பதில் சொல்கிறீங்கன்னு. செம்மையா தாண்டி பதில் சொல்ல முடியும். என்ன இப்படிலாம் பார்த்தா மட்டும் பயந்துருவேன் நினச்சிட்டு இருக்கியா? சொல்லடி. சார் அழகாக தானே இருக்கேன், அதனால தானே வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்க்குறேன், வச்சுக்கண்ணு வாங்காமல் சைட் அடிக்கிறேன்னு நான் கேட்கும்போதுலாம் நீ ஆன்சர் பண்ணியிருக்கியாடி? இல்லை என் திருப்திக்காக தான் சார் நீங்கள் அழகாக இருக்கீங்க அதனால உங்களை சைட் அடிச்சுன்னு சொல்லியிருக்கியா? அப்படி இருக்கும்பொழுது அந்த பொண்ணு அழகா இருக்கேன்னு சொல்லுது. அதை கேட்கும்போது எனக்கு உங்களுக்கு அது எனக்கு அந்த பொண்ணு சொல்லும்போது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ சொல்லலல்ல, அதை நினைச்சு எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. சாரை பார்த்தா கஷ்டப்பட்டு கேட்ட மாதிரி தெரியலையே, ரொம்ப இஷ்டப்பட்டு இன்வால்மெண்ட்டோட கேட்ட மாதிரிலாம் இருக்கு. ஏய், என்ன பொண்டாட்டி ஆயிட்டாலும் இந்த கேரக்டர்லாம் தானா வந்துருமா? நான் இன்னும் உங்கள் பொண்டாட்டி ஆகலை, தெரியுமா? அப்புறம் எதுக்குடி அவகிட்ட இப்போ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்த? அவ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ என்கிட்ட பொண்டாட்டி இல்லைங்கிற? ஆமாம், பொண்டாட்டி இல்லை தான். ஏய், நீங்கள் தான் சார் லவ் பண்ண கற்று தரேன், நீங்கள் லவ் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நான் உங்கள் லவ்வர் கேட்டகரியில் தானே வரேன். நீங்கள் தானே சார் சொன்னீங்க லவ் அப்படின்னு. அப்படி லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, அதுவும் நான் வேறு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ நான் உங்களோட லவ்வர் தானே சார். எது நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிதானே? ஆமாம் சார், அப்படி நீங்கள் தானே சொன்னீங்க. உனக்கு லவ் பற்றி எதுவும் தெரியாது அப்படிதானே? தெரியாது சார். நான் லவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தா நீ கற்றுப்ப அப்படிதானே? ஆ, அப்புறம் அவகிட்ட ஏன்டி கழுவி கழுவி ஊற்றிட்டு வந்த? சாருக்கு லவ் பண்ண சொல்லித்தர மட்டும்தான் புரியும், ஆப்போசிட்டில் லவ்வாக பேசினா சாருக்கு புரியாதுன்னு. அது அது உண்மை தானே? உண்மையா? ஆமாம். அப்போ இப்போ என்ன சொல்ல வரீங்க மேடம்? நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு புரியலன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் என்ன தாண்டி நீ சொல்ல வர? நான் புரிஞ்சுக்கலாங்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம இன்னும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பேசுகிறத நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நான் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்கணும், அப்போ தெரியும். அப்புறம் எனக்கு எதோ புரியலன்னு சொல்லிட்டு வந்தா? எனக்கு பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு பூ வாங்கிட்டு வந்து தரேன் வச்சுக்கோன்னு சொன்ன ஆளு நீங்கள், வச்சு விடுறேன்னு சொன்ன ஆளா நீங்கள்? ஒரு பூ மேட்ரே புரியல, இவர் எங்கே இந்த லவ் பண்ண சொல்லி கொடுத்து நம்ம அந்த லவ்வை கற்றுக்கிறது? என்னடி? ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நீ பூ கேட்ட, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ வாங்கி தர சுச்சுவேஷன் வரல, அதனால தான் நான் என்ன வாங்கி தரல. பூ வாங்கி தரலன்றதுக்காக எனக்கு லவ் பண்ண தெரியலங்கிறியா? சே சே, அப்படிலாம் நான் சொல்லுவேனா? நீங்கள் ப்ராப்ளமால தான் வாங்கிட்டு வந்து தரலன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன? ஏன் சார், ஒரு வாரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கீங்க? ஆமா. இந்த ஒரு வாரமா உங்கள் அத்தையை பார்த்துக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். உங்களுக்கு கொஞ்சம் கூடமா ஒரு கேப் கிடைக்கல? கிடைக்குமே, நிறைய கேப் கிடைக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க?
அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அத்தை எல்லார் கூடயும் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அப்புறம் லேப்டாப் வச்சிருக்கேன்ல, ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் 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 இன்னும் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா சஞ்சய் சார் மாடியில் படுத்து தூங்கிடுவீங்க. இன்னும் டைம் இருந்துச்சு அப்படின்னா சஞ்சய் சார் கிட்ட பேசி உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? எப்படிடி என்னை பற்றி இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்கேன்? சே சே, இதை கூட நான் புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பொண்டாட்டியாக வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குமா சார்? சூப்பர்டி. ஆனால் சாருக்கு ஒரு அஃபெக்ஷன் வரும்பொழுது ஆஃபீஸில் இருக்கும்பொழுது மேமை கூப்பிட்டு மொக்க போட தெரிஞ்சுது. சார் இருக்கிற எல்லா பிஸி ஷெடியூல்லையும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு நம்ம பொண்டாட்டி மட்டும் மொட்டை மாடியில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பானே, அவளை வந்து பார்க்க தெரிஞ்சுது. அதுவும் ஒரு சின்ன கேப் கிடைக்கும் பொழுதுலாம் சரி பொண்டாட்டி கிட்ட ஒரு தடவையாச்சும் பேசுவோன்னு கால் பண்ணி என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற சாரோட மனசை எனக்கு புரியாமல் போயிடும். ஆனால் நான் உனக்கு கால் பண்ணலையே. அச்சோ, கால் பண்ணலையா? நீங்கள் பண்ணீங்கன்னு நினச்சி அந்த நினப்போடல இந்த ஒரு வாரமாக இருந்தேன். இவன் என்ன பேசுறா? சார் உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு இப்போ நான் போய் தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு தலை வலிக்குது. கேன்டீனுக்கு என் கூட வரீங்களா? ஜஸ்ட் ஒரு கப் காஃபி. வரேன். சரிங்க சார், நான் போகிறேன். நீங்கள் நின்று நிதானமாக யோசிச்சுட்டு வாங்க. சார் சீரியஸாகவே எனக்கு ஷாக்காக இருக்குது தெரியுமா, இலக்கிய மேம் பேசுனதை நினச்சி. எனக்கு கூட தான் ஷாக்கா இருக்கு. இவ இப்படிலாம் பேசுறத நினைச்சு பூனை மாதிரியே இருந்தாலே இப்போ திடீர்னு புலி மாதிரி மாறிட்டா. சார் நான் மட்டுக்கும் புலம்பிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன ஏதோ சிந்தனையை யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல, நம்ம பெங்களூர் போயிருந்தோம்ல. சும்மா இருங்க சார், எப்போ பார்த்தாலும் பெங்களூர் போயிருந்தோம்லன்னு ஒரு கதை எடுத்துக்கிறீங்க. அப்படி என்னென்ன கதை தான் நான் பேசியிருந்தேன்னு தெரியல, ஒரே வழியாக சொல்லி முடிச்சிருங்கண்ணே. தங்கினது என்னவோ ஒரு நைட்டு தான், ஆனால் நீங்கள் அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் ஒரு கதை சொல்கிறீங்க. நான் ஏதோ 1000 கதை உங்கள்கிட்ட சொல்லி வச்சு நீங்கள் எதோ ஸ்டாக்கில் வச்சிருக்கிற மாதிரி. இங்கே பாரு நந்தினி, சொன்னாலும் சொல்லலனாலும் தங்கினது ஒரு நைட்டு தான். ஆனால் நீ சொன்னது 1000 கதை தான். என்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்கு. சரி அப்படியே இருக்கட்டும், சொல்லுங்க இப்போ என்ன கதை சொல்ல போறீங்க? நான் ஒன்றும் கதை சொல்லலை, நடந்ததை தான் சொல்கிறேன். புரியுதா? புரியுது, சொல்லுங்க. போதையாக இருக்கும்போது நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? அதான் அந்த போதை தான், அந்த போதை ஏறினதுனால தான் நீங்கள் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்னென்ன பேசி தொலைச்சிருந்தா எனக்கு ஞாபகம் இல்லை. நீ டைவர்ட் பண்ணுற. நான் டாபிக் வரேன்னு. வாங்க. இதுக்கு முன்னாடி நந்தினி நீ இப்படி கண்டினியூஸாலாம் பேசி நான் கேட்டதே கிடையாது. மற்றவங்கள்ட்ட பேசியிருக்கியான்னு பார்த்தா அதுவும் நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் நீ பேசிகிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் இப்போது இதோ உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீ பேசுகிற பேச்சு ஒரே விறுவிறுப்பாக இருக்குது. சரி, இந்த மாதிரி படப்படன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நந்தினியா. அன்னைக்கு நைட்டு தான் நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் கேட்டேன், என்னடி இவ்வளோலாம் உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு. நீ சொன்ன, எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், பாடுறது ரொம்ப பிடிக்கும், ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இல்லை, நீங்கள் லிஸ்ட் சொல்கிறத பார்த்தா இதுவும் இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டுண்ணா. என் கூட டான்ஸ்லாம் ஆடினேன். அப்படியா? திரும்ப நீங்கள் ஆடினீங்களா? இல்லையே, ஏன்னா எனக்கு தான் ஆட தெரியாது. அப்போ வேடிக்கை பார்த்துருக்கீங்க என்ன ஆட விட்டு. அது நல்லா இருந்துச்சு, அதனால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த பதிவு எதுக்கு? இல்லை, அன்னைக்கு சொன்னப்போ தான் எனக்கு தெரியும் இப்படி பேசுறது உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டே நீ இருப்பணும்னு சொல்லிட்டு. அதை இன்னைக்கு தான் உணர்ந்து பார்க்குறேன். நல்லா பேசுகிற. ஓ, இப்போ நான் நல்லா பேசுகிறதுக்கான விளக்கத்தை தான் நீங்கள் பெங்களூர் போயிட்டு அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு ரிட்டன் வந்திருக்கீங்க, அப்படி தானே? எது பேசினாலும் கவுண்டர் கொடுக்குறாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வாரமாக நம்ம இவ்வளோ கண்டுக்கலான்றதுக்காக வச்சு செய்கிறாளோ. ஆமாம், நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அத்தை ஏதோ உங்ககிட்ட பேசுனாங்களே, என்ன பேசுனாங்க? அதுவா, இலக்கிய மேம்க்கு கல்யாணம் ஆகட்டும் தானே நீங்கள் வெயிட் பண்ணீங்க. அதான் இப்போ இலக்கிய மேம்க்கு கல்யாணம் ஆகிடுச்சுல. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது கரெக்டாக இருக்காது. 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப தவிச்சிட்டான், இதுக்கப்புறம் தவிக்க விடாதன்னு சொன்னாங்க. கரெக்டு தான்ல. இலக்கியாவுக்கு கல்யாணம் ஆகட்டும் தான் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ இலக்கியாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன அதுக்கு? அதான் அவங்களே சொன்னாங்களே இதுக்கப்புறம் தவிக்க விடாதுன்னு சொல்லிட்டு. அதான் அடுத்த ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல இலக்கிய மேம்க்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் நீ ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் தானே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னொரு டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணல. இல்லை, நீங்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கிளவராச்சு. இன்னொரு டாஸ்க்கை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு கிளியர் பண்ணுங்கள். அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறேன். அது மேடம், சாரு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் மேடம் பொறுமையாக இருக்க விட மாட்டீங்க போலையே. புரியல. அது வந்து ரியல் மேடம்.
சாரு லவ்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார். அப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சாருக்கு லவ் பண்ணவும் தெரியும். லவ் பண்ணும்பொழுது ஒரு சில ஆசை வரும்பொழுது அதை ஆப்போசிட்டில் சாரை லவ் பண்ணுறவங்க நிறைவேற்றணும்னு தோணும். ம், ஆ சரி, போனா போது வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. உடனே நம்ம எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அவளோட கமிட்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா டியூப் லைட்டுங்கிற. அப்படி எதுவும் நான் சொல்லலை. அப்படி தாண்டி நீ சொல்கிற. நான் டியூப் லைட்டுன்னு தான் என்கிட்ட சொல்லாமல் சொல்கிற, புரியுதா? இல்லை. ஆனால் இப்போ என் உள்ள இருக்கிற ரோஹித் என்ன சொல்கிறான் தெரியுமா? டேய் டேய் போதுண்டா, நீ டியூப் லைட்டாக இருக்காத, உனக்குள்ள இருக்கிற லவ்வை நீ வெளிப்படுத்து. அப்பதான் அவளுக்கு நீ எவ்வளோ லவ் வச்சிருக்கன்றது புரியும். அதை விட்டுட்டு அவள் ப்ராஜெக்ட் பண்ணட்டும், அவள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீ ஸ்பேஸ் கொடுத்த அப்படின்னா அவன் உன்னை மாங்கா மடையன்னு சொல்லிட்டு போயிடுவா அப்படின்னு இப்போதான் உள்ள இருக்கிற ரோஹித் என்கிட்ட கதவை தட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்ல வந்துட்டு சொல்லாமலே எனக்குள்ள முழுங்கிட்டு போறேன்ல ஒரு விஷயம், அதை இப்போ சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா லவ் அப்ரோச் பண்ற சாருக்கு அந்த ஆசையை இப்போ நிறைவேத்துற. ம், ஆ, என்ன படபடப்பா நீ பேசிக்கிட்டே இருந்தா ஆப்போசிட்ல கேட்டுட்டே இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா? திருப்பி நான் பேச ஆரம்பிச்சா நீ டோட்டலா ஆஃப் ஆயிடுவ தெரியுமா? பெங்களூர் போனப்ப நீ என்கிட்ட சொன்ன, பெங்களூர் போனப்ப நீ என்கிட்ட சொன்னேன்னு நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுதா? ஏன்? ஏன்னா நீ அன்னைக்கு தாண்டி பேசின, பேசாத மொத்த பேச்சு அன்னைக்கு தான் பேசின. மொத்தமாக உன் ஆதங்கம், உன் ஆசை, விருப்பம், வெறுப்பு எல்லாத்தையும் சொன்னேன். அப்படி சொல்லும்பொழுது தான் நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்னு ரொம்ப நாளாக உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுதா? நான் அப்படி என்ன கேட்டேன்? இதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருப்பேனா? ஏன்னா மேடம் அட்வான்டேஜ் எல்லாம் போயிட்டீங்க, அதனால சொல்லிடுறேன்னு. ம், ஆ, மேடம் சார் கிட்ட வந்து நீ தானடா என்னோட புருஷன், நீ தானடா என்னோட புருஷன், அதனால இந்த பொண்டாட்டிக்கு ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கு. KISS. ம், ஆ, கேட்ட KISS. அது ரெண்டும் தொட்டு நீதி மிச்சமின்றி சேர்ந்தால் அது ஆலிங்கனம். அச்சம் வெட்கம் விட்டு அந்த ரங்க பூஜை செய்தால் அது ஆராதனம். இங்கு நீங்கி விடாது கோலம். இல்லை, நான் கேட்டிருக்க மாட்டேன். இல்லடி நீ அன்னைக்கு கேட்டுட்ட. ஆனால் அதுக்கப்புறம் அதை 1,00,000 தடவை நான் நினச்சி பார்த்துருப்பேன். இந்த பொண்ணா இப்படி கேட்டா, இந்த பொண்ணா இப்படி கேட்டா, ச்சே நந்தினி அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டா. ஒரு வேளை அவள் பேசுனது நம்ம காதில் தான் தப்பாக விழுந்துருச்சோன்னு சொல்லிட்டு ஸ்டில் நவ் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட கூட அப்பப்போ வந்து பேசும்பொழுது நந்தினி நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்ட, நந்தினி நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்ட அப்படின்னு சொன்ன தெரியுமா? ஆமாம். ஆ, அப்படி நீ கேட்ட ஒரு விஷயம் இதுதான். அது நான் தான் கேட்டிருக்க மாட்டேன். இந்த பொண்ணு அப்படி கேட்டிருக்க மாட்டா அப்படின்னு நீங்களே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதே மாதிரியே யோசிங்க. நான் கேட்டிருக்கலாம் மாட்டேன். அச்சச்சோ இல்லடாமா, நீ கேட்டிருக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு எனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு. நீ கண்டிப்பா கேட்டிருக்க, நீ கரெக்டா தான் கேட்டிருக்க. அது என் காதுலயும் கரெக்டா தான் விழுந்திருக்கு. ம், ஹம். இல்லை. இல்லடாமா நீ கேட்டிருப்ப. ஏன்னா படபடன்னு பட்டாம்பூச்சி மாதிரி பேசிக்கிட்டே தான் இருந்த. அந்த கேரக்டரை இப்போ நம்ம 2 பேர் வீட்லயும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேசுற விதத்துலேருந்து தெரியுது. நீ நல்லா கியூட்டா பேசுவ, நல்லா பங்கமா கலாய்ப்பண்ணு. ம்ஹும். நல்லா இல்லை மட்டும்தான் புரியுதா? நல்லா கலாய்க்கிறேன்னு. சாருக்கு லவ் பண்ண தெரியல, சாருக்கு நீங்கள் லவ்வாக பேசினா புரிஞ்சுக்க தெரியல, அப்படி தானே? லவ் பண்ணா என்னென்ன ஃபீல் வருது தெரியுமா? சரி, அந்த ஃபீல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தா என் பொண்டாட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தா என்ன பேச்சடி பேசுற? லவ் பண்ணலாமான்னு கேட்கும்பொழுதுலாம் கம்மன் இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டு இப்போ சாருக்கு லவ்வாக பேசினா புரிஞ்சுக்க தெரியாது, அப்படி தானே? சார் லவ்வாகவும் பேசுவார், லவ்வை புரிஞ்சுக்கிட்டும் பேசுவார். அதனால பொண்டாட்டி கேட்ட ஆசையை நிறைவேற்றலான்னு சாருக்கு தோணுது. அது அது வந்து அது லவ்லியா வருது. லவ்ல எல்லாமே இன்க்ளூட் ஆகி தாண்டி வருது. அது என்ன லவ்னா வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்பொழுது தான் லவ் இன்னும் டீப் ஆகும். நீ தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு, ரொம்ப கிளவர் ஆச்சு. சார் லவ் பண்ணாலும் அந்த லவ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ப்ராஜெக்டை நல்லா தான் முடிப்பேன். தள்ளி தள்ளி உட்காருங்க. சுச்சு முடியாதுங்க. ஏன்? அது வந்துங்க பொண்டாட்டியை பார்த்து பேசணும்னு ஆசையாக இருக்கு. பொண்டாட்டி கண்ணை அப்படி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. அதே போல் இவ்வளோ நாள் சார் சொல்ல திணறிக்கிட்டு பொண்டாட்டி சொல்லியிருப்பாளா மாட்டாளான்னு எனக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொன்னார்ல அந்த விஷயத்த பொண்டாட்டிக்கிட்ட இப்போ சார் ஆசைப்பட்டு கேட்கணும்னு தோணுது.
சார் ஆசைப்பட்டு கேட்குறாருன்றதையும் தாண்டி உன் பொண்டாட்டி இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கா. ஸோ லவ் உங்ககிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற பொண்டாட்டிக்கு அவள் ஃபர்ஸ்ட் கேட்ட ஆசையை நிறைவேற்றாமல் இப்படி இருக்கியாடான்னு உள்ள இருக்கிற ரோஹித் எனக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு அதான் நிறைவேற்ற போகிறேன். இப்போ இங்க இந்த இடத்துலயே பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்ற போறேன். இல்லை இல்லை நான் போகிறேன். அப்படிலாம் போக முடியாதுன்னு தலை வலிக்குதுன்னு தானே கேன்டீனுக்கு வந்த. ஸோ காஃபி குடி. நீங்கள் எதை தான் பேசுகிறீங்க? நான் எதோ பேசுறதெல்லாம் இருக்கட்டுங்க. அப்புறம் எப்படி உட்காந்துருக்க முடியும்? நான் போகிறேன். அதுவும் இப்படி கிட்ட வந்துலாம் உட்காந்துருக்கீங்க. பப்ளிக் பிளேஸு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய், எல்லாரும் நினைக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்? ஆனால் நீங்கள் தான் எதோ சொல்கிறீங்களே. இங்க பாரு, ஏன்? உன்கிட்ட வந்தேன் ஆனா உன்னை டச் பண்ணனா? இல்லை உன் மேல என் சுண்டு வரலாச்சும் பட்டுச்சா? இல்லை. ஆனால் நீங்கள் எதோ சொல்கிறீங்க. ஆமா, சொல்றேன் தான், செய்யவும் போறேன் தான். என்ன? செய்ய தாண்டி போறேன். இப்போ இந்த இடத்துல பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்ற தான் போறேன். நான் போகிறேன். இங்க பாரு நந்தினி, போகலாம் முடியாது. எழுந்து போன அப்படின்னா உன்னை டச் பண்ணி ஆசையை நிறைவேற்றுவேன். எழுந்து போகாம சார் சொல்றதை கேட்ட அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல உன்னை டச் பண்ணாமலே உன்னோட ஆசையை நிறைவேற்றுவேன். என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிதாங்க பேசுவேன். இனிமேல் அப்படிதான் பேசுவேன். நீங்க தான் சாருக்கு லவ்வா பேசினா புரிஞ்சுக்க தெரியலன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு பொண்டாட்டி ஆதங்கமா அங்க அட்மின் கிட்ட நின்று புலம்பும் பொழுது பொண்டாட்டி மனசுல எவ்வளவு லவ் இருக்குன்னு சாருக்கு புரிஞ்சிருச்சு. அதான் பொண்டாட்டி லவ் பண்ண தெரியலன்னு சொல்லும்பொழுதே லவ் பண்ண கற்றுக்கணும். பொண்டாட்டி கேட்கும்பொழுதே அவள் ஆசையை நிறைவேற்றணும். ஸோ பொண்டாட்டி கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துலேயும் அட்வான்டேஜாக இருக்கணும்னு. சரி நான் சொன்னா செய்வேன், புரியுதா? ஒழுங்கா காஃபியை குடி. எழுந்து போகலாம் ட்ரை பண்ணாதானே. நீ எழுந்து போன அப்படின்னா கண்டிப்பாக யார் பார்த்தாலும் பார்க்கட்டும், கேமராவில் வேணாலும் கவர் ஆகட்டும், இல்லை யாராவது நம்ம வீடியோ எடுத்து கூட நெட்டில் அப்லோட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு உன் ஆசையை இந்த எடுத்துகிட்டு உன்னை டச் பண்ணி நிறைவேற்றுவேன். சார் சொல்கிறத கேட்டுட்டு இங்கேயே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு சார் சொல்கிறத கேட்ட அப்படின்னா உன்னை தொடாமல் அந்த ஆசையை நிறைவேற்றுவேன். பூவை பூவினாவள் ராமா வாரமா கண் மூடவில்லை உன் ஞாபகமா கண் தூங்காமல் வாழும் நாட்களில் பூங்காற்றல் நீ தூதுவிடு. எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுங்க. நீங்கள் தான் சொன்னீங்களேங்க லவ்வாக பேசினா சாருக்கு புரிஞ்சுக்க தெரியாதுன்னு. இப்போ சார் லவ்வோட பேசுகிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? நீங்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு. சினுங்காதீங்கண்ணா, காஃபியை குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, பேசலாம்ண்ணா. அது எப்படி நிறைவேற்றுவார்? எழுந்து போனால் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. செஞ்சாலும் செய்வார். பார்வை அப்படி தான் இருக்குண்ணா. நந்தினி இன்னசென்ட்டாகவே இருந்திருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் கிளவராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டியே. அது எப்படி என்னை தொடாமல் கிஸ் பண்ணுவார்? நீங்கள் குடிக்கலையா? ஆமாம்ல, நான் குடிக்கணும்ல, நானும் காஃபி குடிக்கிறேன். நீங்கள் என்னதான் வாய்ஸை கம்மி பண்ணி பேசினாலும் அது என் காதெல்லாம் கேட்காது. அதுக்காக நான் பாவப்படவும் முடியாது, புரியுதா? காஃபி நல்லா இருக்குல்ல, பட் சுகர் கம்மி. சுகர் கம்மியாக தான் இருக்கு. மேடம்க்கு இப்போ தலைவலி கம்மியாயிடுச்சா? தலைவலி கம்மியாயிடுச்சு, ஆனால் ஃபீவர் தான் அதிகமாகிடுச்சு. ஹார்ட் பீட் படுக்குன்னு அடிக்குது. இது என்ன நந்தினி உனக்கு வந்த சோதனை? சும்மா இருந்திருக்கலாமே. சும்மா இருந்த மனுஷனை இப்படி கிளப்பி விட்டுட்டியே. பாசங்கள் இனி தீண்டினால் என்னானுங்கள் என் போக்குதோ உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ நதிகளில் ஒரு இழை விழுகிறதே அலைகளில் மிதந்தது தவழ்கிறதே கரை சேருமா கை சேருமா எதிர்காலமே எனக்காகவே பிறந்தானிவன் எனக்காகவே வருவானிவன் என் பெண்மையை வென்றானிவன். என்ன சும்மா இருந்த மனுஷனை எப்படி கிளப்பி விட்டுட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா நந்தினி? எனக்கு இந்த காஃபி கப் பிடிக்கல. உன்னோட காஃபி கப் கொடுக்குறியா? கொடு. எதுக்கு? நீ கொடுக்க மாட்டே, இரு நானே வாங்கிக்கிறேன். என்கிட்ட உங்க காஃபி கப் இருக்குல்ல, அதுல காஃபி இருக்குல்ல, குடிங்க. எனக்கு இந்த ஃப்ளவர் போட்டிருக்கு பார்த்தியா, இந்த காஃபி கப் தான் வேணும். இந்த மாதிரி கப் வேணா இந்த கேன்டீன்ல இருக்கும். நான் வேணும்னா வாங்கிட்டு வந்து தரவா? தேவையில்ல, எனக்கு இப்போ நீ கையில் வச்சிருக்கிற இந்த காஃபி கப்பு தான் வேணும். ஒழுங்கா கிழவை, இல்லை நானே வாங்கிக்கிட்டுமா? ஏன்னா உன்னை டச் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அதனால தான்.
வைடி, ஒழுங்கா டேபிள் மேலே வை. ம். இந்த வேலைலாம் வேணாம்னா வையினா வை. என்ன பண்ண போறீங்க? அதுவா, காஃபி கையில் எடுத்துட்டு சொல்லட்டுமா? உங்க காஃபி குடிங்க. அதான் சொன்னனே, எனக்கு என்னவோ இந்த ஃப்ளவர் போட்ட கப்பில் குடிக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. அதனால இதில் குடிச்சிட்டே சொல்கிறேன். விழி பார்வை போதும் கனாவிடும் காலை நேரம் உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. உனக்கு லிப்ஸ்டிக் போடுற பழக்கம்லாம் இல்லைல்ல? இல்ல. பட் இருந்தாலும் உன் லிப் மார்க் எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். க்ளோஸ் யுவர் ஐஸ். சொல்கிறத செய், ஆனால் டச் பண்ண மாட்டேன். இப்போ கண்ணை மூடுறியா இல்லை நான் இல்ல கண்ணை மூடுறேன். குட் கேர்ள்னா? அலஞ்சனா முத்தம் கேட்டு நான் தெரிஞ்சனா கண்ணல் பார்வையால் அரஞ்சியே பின்னல் மீதிலனை முடிஞ்சியே. ஆனா டச் பண்ண கூடாது. ஷோர் ஷோர், ரோஹித் சொன்னதை செய்வானா? நந்தினி, ம். உன் கையை தொட்டு கன்னத்தில் கை வச்சு என் கண்ணோட உன் கண் பார்த்து உனக்கு கிஸ் பண்ணுறதுல எனக்கு இப்போதைக்கு ஒப்பீனியன் இல்லை. பட் நீ குடித்த இந்த காஃபி கப்பில் லிப்ஸ்டிக் போடலனாலும் உன்னோட லிப் மார்க் என்னால் உணர முடியுது. இது வெறும் பிரிங்கான் கூப்பை அல்ல. உன் இதழ்கள் பதித்த ஈர சிம்மாசனம். உன் விரல்கள் தழுவிய வெப்பம் இன்னும் குறையவில்லை. நீ அருந்தி மிச்சம் வைத்த காஃபியில் உன் உயிரின் வாசம் மிச்சம் இருக்கிறது. நீ கண்ணை மூடிக்கொள். இந்த கோப்பையில் நான் தீண்டும் போது காலம் தற்காலிகமாய் உறைந்து போகட்டும். என் இதழ்கள் இந்த கோப்பையில் பதியவில்லை. உன் ஸ்பரிசத்தின் நிழலில் சரணடைகிறது. இது வெறும் காஃபி அல்ல, நீ எனக்கு தந்த மௌன முத்தம். தொடாமலே உன்னை தொட்டு விட்டேன். உன் இதழ்களின் சுவையை இந்த கோப்பையில் நான் உணர்ந்துவிட்டேன். ஒரு மாமங்கமா சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த மேகங்கள். பாட்டி, சாரு தொடாமலே கிஸ் பண்ணாரா? கிஸ் வந்து சேர்ந்துச்சா இல்லையா? நான் போறேன். ஏய், எங்க போற? நீங்க ரொம்ப மோசம் தெரியுமா? நான் இப்படிலாம் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாயில இருந்து கையிட்ரி. முடியாது. பாரு, நான் கொடுத்துட்டேன். உனக்கு வேணும்னா தோ என் காஃபி கப் இருக்கு, எடுத்து குடி. அன்னைக்கு நைட்டு நீ கிஸ் கொடுன்னு கேட்ட. பட் கிஸ் கொடுத்தா இப்போ உனக்கு தெரியாத நந்தினி, நீ போதையில் இருக்க, மறந்துடுவ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் உனக்கு எனக்கும் தெரிஞ்சுதான் நடக்கணும். அதை உணர்வு பூர்வமாக நம்ம 2 பேரும் உணர்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்காமலே கல்யாணம் பண்ணோம். ஆனால் உணர்வு இருந்துச்சு. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டப்பவும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பட் கண்ணுக்குள்ளே நம்ம காதல் விளையாடி அதில் ஒரு உணர்வு இருந்துச்சு. பேசிக்கிற காதலியும் பார்த்துக்கிற காதலியும் இல்லாத உணர்வு அந்த துளசி செடிக்கிட்ட எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரியே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு முத்தமும். உன்னை தொடலைனாலும் உனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு முத்தம் உணர்வு பூர்வமாக இருக்குது. சாரு உணர்வு பூர்வமாக உணர்ந்துட்டேன். மேடமால் உணர முடிஞ்சுதா? யாரென்று தெரியாமல் முகம் பார்க்காமல் உன் கழுத்தில் நான் கட்டிய அந்த மஞ்சள் கயிறு இது விசித்திரமான முடிவாக இருக்கலாம். ஆனால் அன்று உன்னை தாலி கட்டிய போது ஏற்படாத ஒரு மின்சாரம் இன்று நீ குடித்த கோப்பையில் என் இதழ் பதிக்கையில் உயிரை தீர்க்கிறது. அருகிலிருந்தும் அறியாமல் போனவளை உன் உடல் தீண்டி உன்னை பெற்றிருந்தால் கூட இந்த தலைக்கீறும் போதை வந்திருக்குமா என்று தெரியவில்லை. உன்னை தீண்டாமல் நான் பெற்றுக்கொண்ட இந்த முக்குடத்தில் என் நரம்பெல்லாம் உன் வாசம். என்ன செய்வேன் என்னவளை? உன் இதழ்பட்ட இந்த கோப்பையை எனக்கு தலைக்கீறும் போதையை கொடுக்கிறது என்றால் உன் கண்களை பார்த்துக் கொண்டு உன் இதழ்களை சுவைக்கும் போதே என்னை என்னென்னலாம் செய்ய போகிறது? அந்த போதையிலிருந்து என்னை எப்படி மீட்டெடுப்பாய்? ஒரு மாந்தோப்பு தான் சிறு மாறாப்பு போட்டு ஆளாகி நாளாகி ஏங்க ஒரு மாமாங்கமா சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த மேகங்களும் கொண்ட தாகங்களும் ஏய் நந்தினி, நான் போறேன். இன்று தீர்கின்ற பொழுதல்லவா கட்டி கொண்டால் என்ன ஒட்டி நின்றால் என்ன? என்ன சாமி குனிஞ்சதெல்லாம் நிம்மறவே மாட்டீங்க? ரொம்ப அடியோ? இல்ல இல்லையா? அப்புறம் பேசி அந்த பிள்ளை ஏதாவது கஷ்டப்படுத்துருச்சா? இல்ல. அப்புறம் ஏன்டா நிமிந்து பார்க்க மாட்டேன்? என்ன பாருடா ரோஹித், ஏன்டா அப்படி இருக்க? போய் பேச்சுவார்த்தை போட்டுட்டு வரேன்னு போனேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு.
அந்த பிள்ளைகிட்ட என்னாச்சு நந்தினி ரோஹித் எங்கன்னு கேட்டா ஊன்னு ஏதோ ஊம பாஷை பேசிட்டு போகுது. அதுவும் வாயை இறுக்கமா மூடிட்டு கையை வச்சு மூடிட்டு போகுதுடா. அது அப்படிதான் சஞ்சய், அது அப்படிதானா? புரியல மச்சான். அது எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேனா? என்னாச்சுடா? கேட்காதடா போ. ஃபர்ஸ்ட் நிமிந்து பாருடா. என்ன உன் மூஞ்சி ரியாக்ஷன் வச்சு தான் நீ என்ன சொல்ல வரன்றதே நான் கவனிப்பேன். அப்படி இருக்கும்போது குனிஞ்சுக்கிட்டே பேசுறியா சாமி? அடி வாங்கினது ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறியா? சொல்லு ரோஹித், அப்படிலாம் மறைக்காத. என்கிட்ட சொன்னாதான் அடுத்த தடவை உனக்கு பிரச்சனை வரும்பொழுது என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். அது அது எனக்கு லவ் பண்ண தெரியலன்னு சொன்னாலா? ஆமா, அதான் கழுவி கழுவி ஊத்துச்சு மச்சான். ஆனா எனக்கு லவ் பண்ண தெரியும், இன்னும் அட்வான்டேஜா இருக்க தெரியும்னு சொல்லிட்டு என்னோட பண்ணா? நான் எதுவும் பண்ணல. அப்புறம் அவ கண்ணை பார்த்த மச்சான், போதை ஆயிடுச்சு. அது போதை ஆயிடுச்சு தான். அதான் அவளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு அவளை தொடாம புரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா மஞ்சு சொக்கா பொண்ணு தரன் வாலின்றா வீட்டுக்கு வந்து சொன்னாரு. ஆனா திரும்ப பொண்ணு கொடுக்கலன்னு வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டாரு, ஆபீஸ்க்கு வந்து சொல்ல மாட்டாரு. வீட்டையே காலி பண்ணிட்டு ஊரோட போய் செட்டில் ஆயிடுவாருன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் எதுக்குடா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்? நீ பேசுறத பார்த்தா சின்னதை பார்த்தா ஏதோ அட்வான்டேஜா பண்ணிட்டு வந்திருக்க போலியே. ரோஹித்துக்கு ஒன்றும் தெரியாது. ரோஹித் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. நீங்களா தாண்டா அப்படி இருக்கீங்கன்னு இந்த கௌதம் கிட்டையும் கார்த்திகிட்டையும் நான் எவ்வளவு கிளாஸ் எடுத்திருக்கேன் தெரியுமா உன்னை பத்தி பெருமையா? ஏன்டா அவனுங்க ஏதாவது பண்ணானுங்களா? அவனுக்கு எதுவும் பண்ணல. நீ டைவர்ட் பண்ணி என்கிட்ட போட்டு வாங்காத. இங்க பாரு, உன் பொண்டாட்டி தான், நான் தப்பெல்லாம் சொல்லல. பட் அந்த பொண்டாட்டி ஜெயிக்கணும், அவள் லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் நீ சொன்னல. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம அந்த பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படிதான் மச்சான் அவளு சொன்னா. அப்படிதான் நான் அந்த பிள்ளை சொல்லணும். ஏன்னா அது அந்த மாதிரி பொண்ணு தான், புரியுதா? ஆபீஸ்க்காக வந்த நாள்ல இருந்து அயராம உழைச்சிட்டு இருக்கு. அந்த உழைப்ப தேவையில்லாம திருட பார்க்காத மச்சான். மச்சான் நான் தொடவே இல்லடா அவள. அப்புறம் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி தானே இருக்கு. மச்சான் நான் தொடல, அது உண்மை தெரியுமா? நான் போய் சொல்லுவேன் உன்கிட்ட, உன் மேல ப்ராமிஸ் தான், நான் அவளை தொடல மச்சான். அப்புறம் என்ன கருமத்துக்கு நீ இப்ப இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? அப்புறம் சினிங்கிட்டு வேற இருக்கேன். அது அது நான் அவளை தொடல, ஆனா தொடாம இப்ப எக்ஸாம்பிளுக்கு மச்சான், நீ லவ் பண்ற அது எனக்கு தெரியும், ஆனா கீர்த்தனாவுக்கு தெரியாது. ஆனா கீர்த்தனாவையும் லவ் பண்ற வைக்கிற அளவுக்கு உன் மனசுல லவ் இல்லன்னு சொல்லி அவன் மனசுல இருக்கிற லவ் வெளியில வர வச்சு உன்கிட்ட சொல்ல வச்சுட்டு சொருப்புண்ணா மச்சான். எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் நான் என்னடா சொல்றது, உனக்கு புரியணும்ல, அதனாலதான் லவ்லன்னு சொல்லி அந்த புள்ள மனசுல இருக்கிற லவ் வர வச்சல. அதே மாதிரி தான் எனக்கும் விருப்பம் இல்ல, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னோட ப்ராஜெக்டை நான் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி தொடாம ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்தேன். அது எப்படா? அது மச்சான் லவ், LOVE லவ். நீங்க எப்படி லவ் இல்லாம லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே நானும் தொடாம ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்தேன்னா உங்க கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் இல்லாம அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கோ அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல, அவுட் ஆஃப் சிலபஸ். வேணும்னா கண்டுபிடிங்க, இல்லைன்னா உங்க ஆள்கிட்ட போய் கேளுங்க. வைத்தியம் இல்ல மச்சான், சீரியஸாவே நீ கண்டுபிடிக்கலாம் சான்சஸ் கிடையாது. வேணும்னா உன் ஆள்கிட்ட சொல்லி பாரு, உன் ஆள் வேணா கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்கு. சீப்பா சஞ்சய், ஐ லவ் யூ டா. சீப்பா கூடிய சீக்கிரம் இந்த ஐ லவ் யூவை நான் நந்தினி கிட்ட சொல்லணும். அதுக்கு ஒன்றை வச்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா. பாரு, ஏற்கனவே உன் பொண்டாட்டி கூட டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண, அதையே நான் அவுட்புட் கொடுத்த பாடு இல்ல. இப்போ புதுசா ப்ரொபோசல்ஸ் இதெல்லாம் கொண்டு வரதானே, என்னால இதுக்கெல்லாம் உன் கூட கோஆபரேட் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. சீப்பா கோதடம். சரி, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. நான் போய் தனித்தனியா ஃபீல் பண்றேன். நீ போய் தனித்தனியா யோசி, இல்ல கீர்த்தனா கிட்ட சொல்லி யோசி. நான் போயிட்டு வரேன். அது எப்படி தொடாம கிஸ் பண்ண முடியும்? தொடாம கிஸ் பண்ணதுக்கு இவ்வளவு எஃபெக்ட் இருக்கா? இவன் என்னவோ வெக்கப்படுறான், அந்த பிள்ளை என்னவோ உண்மையிலே இவன் கிஸ் பண்ண மாதிரி வாய மூடிட்டு போச்சு. ஆனா தொடலங்கிறான், என் மேல வேற ப்ராமிஸ் பண்ணிட்டு போறான். உண்மையாதான் இருக்கும். அது எப்படி பண்ண முடியும்? வித்தியாசமா யோசிக்கிறாங்களே. நம்ம தான் ரொம்ப பேக்கா இருக்குமோ? ஒரு வாரமா மேடம் சரியா சாப்பிடல தெரியுமா? பசிச்சா சாப்பிட போறேன். பசி எடுக்காம இருந்தா வியாதின்னு சொல்லுவாங்க. அதே தான் உனக்கும் பசி எடுக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வியாதி இருக்கு. தேவையில்லாம பேசாத கவிதா. சரி, உங்ககிட்ட இந்த டாப்பிக்கை பேசி வேஸ்ட்டு தான். ஆமா, நேற்று நந்தினி மேம் வந்தாங்க, பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருந்தாங்க.
கிளம்பிட்டாங்க. ஒரு வாரமாக ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னே தெரியல. கார்த்தி வரல, கௌதம் வரல, இலக்கியா மேம் வரல. யார்கிட்ட நியூஸ் கேட்டாலும் ஒன்றும் தெரியல. ஒருவேளை இந்த பணக்காரங்க வீட்டிலலாம் நடக்கிற சீக்கிரட்டை வெளியில் சொல்ல மாட்டாங்களோ? ஏன் நீ தான் கௌதம் கிட்ட கால் பண்ணி பேசுவியே, கேட்க வேண்டியதானே? பயபுல ஒரு வாரமாக ஆஃபீஸ் பக்கம் காணோம். அவன் கூட இந்த ஒத்த நம்பரும் ரீச் ஆக மாட்டுது. இலக்கியா மேமும் ஒரு வாரமாக லீவு. ஒருவேளை மேம் நம்ம ஆஃபீஸ்லேயே வேற ஏதாவது பிரான்ச்சுக்கு போயிருப்பாங்களோ? இவனுக்கு காலில் விழுந்து அங்கேயே என்னையும் அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பானோ? கௌதம் கேரக்டர் வராததுக்கு கூட இது ரீசனாக இருக்கலாம். ஆனால் ரோஹித் சாரும் வரல, கார்த்தியும் வரல, சஞ்சய் ப்ரோவும் வரல. மீரா மேம் கிட்ட கேட்டா இந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் தாமா, எனக்கு ஆன்சர் தெரியல. வீட்டுக்கு போயிட்டு வர்ற காத்தண்ணங்கிட்டே எதுவும் சொல்லலையா, வீட்லேயும் யாரும் இல்லையான்னு சொல்கிறாங்க. என்ன வாடி இருக்கும் எனக்கு தெரியாது. நீ கார்த்தியை லவ் பண்ணிட்டு இருந்தா இந்த ஃபேமிலியில் ஒருத்தையும் ஆகியிருப்ப. உனக்காச்சும் இந்த சீக்ரெட்டெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. உன் மூலயமா நானும் சீக்ரெட்டை தெரிஞ்சிருந்திருப்பேன். ஒரு சீக்ரெட்காக என்ன அடமானம் வைக்க சொல்றியா? ஆமாம்மா, புதுசாக அடமானம் வைக்கிற மாதிரி பேசாதீங்க. ஏற்கனவே நீங்கள் அடமானம்லாம் வச்சாச்சு, புரியுதா? வட்டி கட்ட முடியாமல் உங்கள் பத்திரம் மூழ்கியாச்சு. ஐ மீன் பவி மேடம், கார்த்திக்ன்ற வட்டி கடைக்காரர் இருந்தாரு. அவர் வட்டிக்கு காசு வேணுமா, வட்டிக்கு காசு வேணுமான்ற பேர்ல காதல் வேணுமா, காதல் வேணுமா, எனக்குள்ள காதல் பொங்கி வழிஞ்சிட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட சேல் பண்ண ட்ரை பண்ணாரு. அவருடைய காதல் தாங்க முடியாம அவர்கிட்ட உங்க லைஃப் அப்படின்ற பத்திரத்தையும் உங்க மனசுக்குள்ள இருந்த லவ் அப்படின்ற பத்திரத்தையும் அடமானம் வச்சிங்க. இங்க பாரு கவிதா, பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தானே மேம் சொல்றேன். அப்படி அடகு வச்ச உங்களால சரி மனசை இப்ப எடுத்துடலாம் அப்ப எடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது மனசு திரும்ப உங்களால அவர்கிட்ட இருந்து எடுக்கவே முடியல. எடுக்காம இப்படியே போனதுல ஐ லவ் யூ கணக்கே இல்லாம போனதுல ஒரு நாள் நீங்க அவரும் கிட்ட கொடுத்த பத்திரம் மூழ்கி போச்சு. வட்டியே கட்டாம நீங்க மூழ்க விட்ட பத்திரம் கார்த்தி மனசுக்குள்ளதான் கிடக்கு. அப்புறம் அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்த மொத்த லவ்வும் உங்க மனசுக்குள்ளதான் ஒரு ஓரமா கிடக்கு. அதை நீங்க எவ்வளோ பெரிய பெட்ஷீட் போட்டு 3 நாளும் மூட முடியாதுன்னு. ஏன்னா பிக் ஸ்கிரீன்ல டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு உங்க லவ் ப்ரப்போசலை. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் முடியாது, நீங்க கோட்டெல்லாம் அழிச்சிருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் கோடு போடுறேன் அப்படின்னா எப்படி முடியும்? நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா மறுநாள் அந்த பைப்பில் வந்து வெக்கப்பட்டுட்டு நின்றுருக்கும். நீ எப்படி சுத்தின அந்த 6 நாளும் ஞாபகம் இருக்கா? உன் பின்னாடி அவன் சுத்தின அந்த 8 மாசம் லவ்வுக்கு மேலே லவ்வா அப்படி பொங்கி வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது. நானே 6 நாள் அந்த லவ்வை தாங்க முடியாம கேன்டீன்ல போய் மறைஞ்சிட்டு உட்காந்தேன் தெரியுமா? அந்த 6 நாளே என்னால் தாங்க முடியல. நீ மட்டும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியிருந்தா இந்நேரம் நானும் ஆஃபீஸில் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்திருப்பேன். போனா போதுன்னு இந்த அட்மின் கேப்பை விட்டுருக்கு. திரும்ப அந்த லவ் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்று நான் என் ஜாபை விட்டுறணும், இல்லை காதல் பட பரத்து அவன் காதலுக்காக தான் பைத்தியமானான். ஆனால் உங்கள் 2 பேர் காதலுக்காக நான் எங்கன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டியது இருக்கும், இல்லை ஆஃபீஸ்க்கு வெளியிலேயாச்சும் நிற்க வேண்டியது வரும். சும்மா நீ மாட்டுக்கும் அவனை மறந்துட்டேன் அவனை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கேப்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? மனசு ஊர் உலகம் எல்லாமே எனக்கு அப்படியே நிசப்தமாக சைலண்டான மாதிரி இருக்கு. கார்த்திக்கும் ஒன்னையும் காம்போவை பார்க்காம வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு. ஒரு நிமிஷம், ஃபோன் வருது, யாருன்னு பாப்போன்னு. பைத்தியக்காரன் என்ன நினைச்சு படுத்திருக்கான்னு தெரியலையே, ஆனா ஏதோ முடிவு பண்ணி படுத்திருக்கான்னு மட்டும் தெரியுது. நேற்று ஃபுல்லா இவன் அண்ணன் கேரக்டர் லவ்னு சுத்திட்டு கிடந்தான். நைட்டு பூரா தூங்காம உசுர வாங்கினான். நானே விடிய முழிச்சிருந்து சரி காலையிலயாச்சும் தூங்குவோம் அவன் போய் ரிஃப்ரெஷ் ஆகிற டைம்லன்னு பார்த்தா இந்த நாய் பெட்ல படுத்துட்டு ஏதோ நம்மள சாவடிக்கிற பிளான் எல்லாம் போட்டிருக்கும் போலயே. இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு டாக்டரை பார்க்கணும்? அதுவும் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க. எனக்கு தெரியாதுப்பா, அவன் தான் கூப்பிட்டான், நீயாச்சு அவனாச்சு. ஹலோ ஹலோ கார்த்தி. கவிதா, என்ன மறந்துட்டல கவிதா? டேய் உன்னை போய் மறப்பனாடா, அதுவும் நான் உன்னை மறந்தா இந்த உலகம் சுத்துறது நின்றுமேடா. எப்போ உலகமாக நடிப்பா சாமி. ஏன்டா ஒரு வாரமா ஆஃபீஸ் பக்கம் வரல? நீ வரல, கௌதம் வரல, இலக்கியா மேம் வரல, ரோஹித் சார் வரல, சஞ்சய் ப்ரோ வரல, யாருமே வராம ஆஃபீஸாவே இல்லடா. அதுவும் நீயும் கௌதமும் வராம என்னால வேலையே பார்க்க முடியல தெரியுமா? அதான் அதை சொல்லதான் கால் பண்ணேன். சொல்லு கார்த்தி, என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா ஆஃபீஸ்க்கு வரல? ஒரு பாஸ்ன்னு கூட பார்க்காம எங்களெல்லாம் உரிமையா வாடா போடான்னு கூப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தியடா. அப்படி ஒரு நல்லவனாச்சடே நின்னு உனக்கு என்னடா ஆச்சு? வயசே ரொம்ப டல்லா இருக்க. என்ன சொல்ல ஏது சொல்ல? அது பாட்டுடா, என்ன சொல்ல ஏது சொல்ல, என்ன போச்சு மூச்சு இங்க. அதேதான் என் மூச்சே நின்னோட போல இருக்கேன். என்னடா சொல்ற?
உனக்கு ஏதாவது ஒன்றுனா பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கேடா. என்னதான் ஃபேமிலி இருந்தாலும் என் ஃப்ரெண்டுங்க கூட இருக்கிற மாதிரி வருமா? ஏண்டா நாங்கள் கூட இல்லைனாலும் கௌதம் தான் உன் கூட இருப்பாப்லையேடா. அப்படிலாம் இல்ல கவிதா, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? கௌதம் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, அப்ப இலக்கியா மேம் ஒரு வாரமா ஆஃபீஸ் வரல, அதனால தானா? இலக்கியா மேம் கூப்பிட்டுட்டா ஓடி போயிட்டான். ஆனா கடைசியா ஏதோ எமோஷனலான பேசினான்டா. அவங்கள அப்ரோச் பண்ற மாதிரி தான் பேசினாங்க. அப்பவே நினைச்சேன் இவன் அவங்கள கூப்பிட்டு ஓடி போயிருக்க மாட்டான்டா. அவங்க தான் இவனை கூப்பிட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும் கௌதம பத்தி. பாவம் பச்சை மண்ணாச்சே. கௌதம் ஓடி போனதுக்கு காரணம் அது கிடையாது. அப்புறம் இந்த இலக்கியா இந்த கௌதம் காதல் ஒத்துக்காம இந்த சிட்டிலே பெரிய டாக்டரா கார்டியாலஜிஸ்ட் மிஸ்டர் ராஜேஷ்குமார் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாடி. ஐயோ, செருப்படி கன்ஃபார்ம்.